நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி இறால் தொக்கு, இறால் ஃப்ரை எப்படி டேஸ்டியாக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக இறால் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும். இதில் மிளகுத்தூள் கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா சேர்றது போல் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க. இப்போது கிரேவிக்கான ப்ரான்ஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கணும். இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் நம்ம கட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடானோடனே 3 கொத்தல் மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட வேண்டியதுதான். இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ரெண்டும் நல்லா வதங்குறது போல் பார்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இறாலை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல்லெல்லாம் நமக்கு போகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக திக்கான கிரேவியோட அந்த பச்சை வாசம்லாம் போய் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 8 நிமிஷத்துக்கு மேலே ப்ரான்ஸ் நம்ம வேக வைக்கக்கூடாது, ரொம்ப ரப்பர் போல் இருக்கும். அதனால் ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட வேண்டியதான். சூப்பரான ப்ரான்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெயில், ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணாம், கொஞ்சமான எண்ணெயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரான்ஸை சேர்த்து ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். உடனேயே அதை திருப்பக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டோம்னா ஈஸியாக அந்த மசாலாலாம் உதிராமல் சூப்பராக நமக்கு இருக்கும். உடனே நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா எல்லா மசாலாவும் ஆயிலோடையே போயிடும். இப்போ எல்லாத்தையும் திருப்பிடலாம். பாருங்கள், இப்போயே எல்லாத்துலேயுமே மசாலா இருக்கிறது போல் சூப்பராக தான் இருக்குது. 2 பக்கமும் நல்லா வேகிறது போல் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கறி லீவ்ஸ் எடுத்து அதே ஆயிலில் ஃப்ரை பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சாப்பாடு, சப்பாத்தி எது கூட வேணும்னாலும் நீங்கள் இந்த கிரேவியை சூப்பராக டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா கூட நீங்கள் இது போல் சமைச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாசமாய் பாசமாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை
இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.